என் அருமை தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனிதக்குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்க மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் திருக்குறள் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். கதை வடிவில் புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் கடைசி குறள் 10ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 240வது குறள். குறள் என்றால் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். இதன் பொருள் என்னவென்றால், தம் மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர், புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கதையை பார்ப்போம். ராஜலட்சுமி குரூப் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி அந்த பகுதியில் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துள்ளது. பஞ்சினை பக்குவப்படுத்தி நூலாக்கி உடுத்தும் துணி வரை, உபயோகப்படுத்தும் துணி வரை யாவும் அங்கேயே உற்பத்தியாகிறது. முதலாளி ஒரு மராத்திக்காரர், சுகவாசி, நிர்வாகம், உற்பத்தி, மார்க்கெட்டிங் எல்லாம் அறிந்தவர். செழிப்பான தொழில். தமிழக மன்னன் தொழிலாளர் யூனியன் தலைவன். இது போன்ற கம்பெனிகளில் தொழிலாளர் தலைவன் தொழில் வேலை செய்வதில்லை. பிற தொழிலாளர் பிரச்சினை, தேவைகள், வேண்டுகோள்களில் இறங்கி அலைந்து முதலாளியிடம் பேசி நிறைவேற்றுவார்கள். இதனால் இவர்கள் பவர்ஃபுல்லாக தெரிவார்கள். முதலாளியும் தொழிலாளரும் ஒத்தும் வருவார்கள். மன்னன் இதில் தனக்கு உண்டானது, தன் பதவிக்கு புகழுக்கு உண்டானது என்ற மனநிலையில் இருந்து மற்றவர்களுக்காக வாழ்வது போல பாசாங்கு செய்து வளர்ந்தார். பாதுகாப்பிற்கு ஒரு முரட்டு கும்பலையும் செலவு செய்து வைத்துக் கொண்டார். மது போன்றவை தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி வைத்துள்ளார். பரஞ்சோதி துணி உற்பத்தி செய்யும் அந்த ஆலையின் சூப்பர்வைசர். அவரும் மன்னன் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்தான். ஆனால் பரஞ்சோதியும் நர்ஸ் உத்தியோகம் பார்க்கும் மனைவி கலையரசியும் சற்று வித்தியாசமானவர்கள். உதவும் பாங்கு, பழகும் பாங்கு, புரிந்து கொள்ளும் பாங்கு, அனுசரிக்கும் பாங்கு, தியாக எண்ணம் உள்ளவர்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடையாது. முதலாளி சுக்லாலுடன் பழக்கம் ஏற்பட்டு அவரது குழந்தைகள் பிரதீப், மாதுஸ்ரீ வளர்ப்பில், பராமரிப்பில், தமிழ் சொல்லித் தருவதில், அவுட்டிங், கோவில் அழைத்து செல்வதில் ஈடுபட்டனர் இருவரும். இதனால் பரஞ்சோதிக்கு தனி கௌரவம் அங்கு உண்டு. கலையரசி தனக்கு தெரிந்த அளவில் கம்பெனி வளாகத்தில் ஒரு சிறிய அளவில் ஆஸ்பத்திரி உருவாக்கினார். இதனால் மருத்துவத்திற்காக வெளி மருத்துவமனை செல்லும் செலவு குறைந்தது. தரமான மருத்துவமும் தொழிலாளர்களுக்கு கிடைத்தது. அதனால் மகிழ்ந்த சுக்லால் பரஞ்சோதி யோசனைப்படி ஒரு சிறிய அறுவை அரங்கு, சிறப்பு மருத்துவர்கள் ஏற்பாடு செய்ய அது மேலும் சிறப்பானது. மன்னன் மனதுக்குத்தான் அது வெறுப்பானது. ஏனெனில் இந்த பெரிய கம்பெனி தொழிலாளர் பல பிரச்சனைகளுக்கு பெரிய மருத்துவமனை செல்ல சில மருத்துவர்கள் ஏற்பாடு செய்திருந்தது. இதனால் அவருக்கு மன்னனுக்கு இது வருமானமும் வந்தது. இது தடைப்பட்டுவிட்டது. இப்பொழுது அரசு இஎஸ்ஐ மருத்துவமனைகள் தொலைவில் இருந்ததால் அருகே இருந்த மருத்துவமனைகள் ஏற்பாடு செய்து மன்னன் சம்பாத்தி வந்ததில் இப்போது இழப்பு என அவருக்கு கோபம். பரஞ்சோதி எல்லோரிடமும் சொல்லி கூட்டுறவு விற்பனை சங்கம் ஏற்படுத்தி அதன் மூலம் அன்றாட தொழிலாளர் தேவைகள் கிடைக்க செய்ய, தரத்துடன் கிடைக்க செய்ய, செலவுகள் குறைய, அதை சம்பள பிடித்தும் செய்து ஏற்பாடானதால் அனைவருக்கும் ஒரு நல்ல அமைப்பு உண்டானது. இதனை அனைவரும் பாராட்டினர். சுக்லால் தன் ஆத்ம நண்பர் மூலம் பரஞ்சோதி யோசனையால், அவரது மேற்பார்வையால் ஒரு உயர்நிலைப் பள்ளி கட்ட
தரமான கான்வென்ட் கல்வி தொழிலாளர் குழந்தைகளுக்கு குறைவான செலவில் கிடைத்தது. இவையாவும் தொழிலாளர் யூனியன் தலைவன் என்ற முறையில் தன் மேற்பார்வையில் நடந்திருக்க வேண்டும் என்று மன்னன் நினைந்து மனதில் பெரிதும் கோபம் கொண்டான். இதற்கு ஒத்துழைத்த மீதி தொழிலாளர் பிரச்சனைகளை புறக்கணித்தான். பரஞ்சோதி கலையரசியுடன் பகைமை பாராட்டினான். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பல தொழிலாளர்கள் பகையும் வந்தது மன்னனுக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் தன் முரட்ட சகாக்களால் பரஞ்சோதி கலையரசி தனித்திருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாக்க ஏற்பாடு செய்தான். பெரும்பான்மையான தொழிலாளர்கள் விஷயமறிந்து கலையரசி பரஞ்சோதியை காப்பாற்றினர். சட்ட பிரச்சனையாகி மன்னன் சகாக்களுடன் சிறை செல்ல ஆண் வாழ்வு, பதவி உயர்வு, பெயர், செல்வாக்கு யாவையும் அழிந்துவிட்டது. கீடுவான் கேடு நினைப்பான் என்பது இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நமக்கு வாழ்வில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இருக்கலாம், சுயநலம் கூட கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. இன்றைய வேக வாழ்வில், செலவு வாழ்வில், தேவை வாழ்வில் கொஞ்சம் தேவைதான். ஆனால் அந்த சுயநலம் பொதுநலத்தில் பாதிக்கக்கூடாது. மனிதர்கள் நாம் பிறப்பதே நாம் மட்டும் வாழ்வதற்கில்லை, பிறருக்கும் உதவி செய்து வாழ்ந்தால் அதற்காக நம்முடைய யாவற்றையும் கொடுத்து தியாகிகளாக வேண்டும் என்ற ஒரு அவசியமும் கிடையாது. நாம் நமது தேவைகளை நியாயமான முறையில் பூர்த்தி செய்து மற்றவர்களுடன் அன்புடன் இருந்து அவர்களுக்கு தேவையானதை நாம் முடிந்தவரைக்கும் செய்தால் சமுதாயம் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நல்லபடி இருக்கும். மேலும் இதெல்லாம் இது ஒரு கூடி வாழ்வு தான். நியூக்ளியர் ஃபேமிலி இருந்தாலும் அதில் என்ன பயன் இருக்கிறது? அந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்த குடும்பத்தில் இருந்த ஒரு ஒத்துழைப்பும் உதவிகளும் இப்பொழுது இல்லாமல் தான் போய்விட்டது. இந்த ஒத்துழைப்பு உதவிகளை நாம் இப்பொழுது பணத்தால் சரி செய்து கொள்ள பார்க்கிறோம். ஆனால் அதிலும் பெரிய வெற்றியெல்லாம் கிடைப்பதில்லை. இதனால் அதாவது நமது மனதில் ஒரு சில சேவை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சேவை மனப்பான்மை பலருக்கு உபயோகப்படும் போது அதற்குண்டான புகழும் அதற்குண்டான உதவி நமக்கு கிடைக்கும். இதனை வள்ளுவர் குரலில் நமக்கு இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடவில்லை. இக்கதையில் உள்ள வலைதள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்கள் கண்டிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கள் முருகனால் வாழ்வு மேலும் மலர்ந்திட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் செல்லும். வணக்கம்.